அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அதிகாலை நேரம். சூரியனின் மெல்லிய ஒளிக்கதிர்கள் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்தன. அந்த வீட்டில் அமைதி மட்டுமே நிலவியது. அருணா மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தார். சுவரில் மாட்டப்பட்டிருந்த தனது கணவரின் புகைப்படத்தை பார்த்ததும் ஒரு நொடி அப்படியே நின்றார். புகைப்படத்திற்கு முன்னிருந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைத்து சிறிய பூமாலையை அணிவித்தார். 6 மாதம் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே தோணுது என்று புகைப்படத்தை பார்த்தபடியே மெதுவாக பேசினார். அவரது கணவர் இறந்து 6 மாதங்கள் கடந்திருந்தன. அந்த நாளிலிருந்து அருணா தனியாகவே தங்களுடைய சொந்த வீட்டில் வசித்து வந்தார். வயது முதிர்ந்திருந்தாலும் உடல்நிலை நன்றாக இருந்தது. தன்னுடைய எல்லா வேலைகளையும் யாருடைய உதவியும் இல்லாமல் தானே செய்து கொண்டார். பிறர் தயவை எதிர்பார்க்காமல் சுயமரியாதையுடன் வாழ்வதையே விரும்பினார். சமையலறைக்கு சென்று தனக்காக காஃபி தயாரித்தார். வீட்டை சுத்தம் செய்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வழக்கம் போல் அன்றைய வேலைகளை அமைதியாக செய்து கொண்டிருந்தார். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அவரது கணவரின் நினைவுகளை சுமந்து கொண்டிருந்தது. அவர் உட்கார்ந்த நாற்காலி, அவர் வாசித்த செய்தித்தாள்கள் இருந்த மேசை, இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள் எல்லாமே அருணாவின் மனதில் மறக்க முடியாத நினைவுகளை மீட்டுக்கொண்டே இருந்தன. தனிமை இருந்தாலும் அந்த வீடு அவருக்கு வெறுமையாக தெரியவில்லை. கணவரின் நினைவுகளே அவருக்கு துணையாக இருந்தன. அந்த நினைவுகளோடு அமைதியாக தனது வாழ்க்கையை தொடர்ந்தார் அருணா. மதிய நேரம். வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டதும் அருணா வெளியே வந்தார். காரிலிருந்து அவரது மகள் கவியரசி இறங்கி வந்து அம்மா என்று அழைத்தபடியே அவரை கட்டிப்பிடித்தாள். வாமா, எப்படி இருக்க என்று அருணா புன்னகையுடன் வீட்டிற்குள் அழைத்து சென்றார். சிறிது நேரம் இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். வீட்டை சுற்றி பார்த்த கவியரசியின் முகத்தில் கவலை தெரிந்தது. அம்மா, இன்னும் எவ்வளவு நாள்தான் நீ இப்படி தனியா இருக்க போற என்று மெதுவாக கேட்டாள். அருணா அமைதியாக அவளை பார்த்தார். எதுக்காக நீ இங்கிருந்து கஷ்டப்படணும்? என்னோட வீட்டுக்கு வந்துடு. என் கணவர் நந்தன் மின்வாரியத்தில் வேலை பார்க்கிறார். எங்களுக்கு வசதிக்கு எந்த குறையும் இல்லை. உன்னை நான் நல்லபடியா பார்த்து கொள்வேன் என்றாள். அருணா எதுவும் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். நீ இப்படி தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அதுவும் இந்த வீட்டில் இருந்தா அப்பாவோட நினைவு மட்டும்தான் உனக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். அப்பாவோட நினைவுகளிலே எப்போதும் இருந்தால் உங்களுடைய உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படும். சிறிது இடைவேளை விட்டு மீண்டும் தொடர்ந்தாள். எங்களோட வீட்டுக்கு வந்தா என் குழந்தைகளோட நேரம் செலவழிக்கலாம், அவங்களோட விளையாடலாம், உனக்கும் மன ஆறுதல் கிடைக்கும். நீ சந்தோஷமா இருக்கணும் என்பதுதான் என்னோட ஆசை. மகளின் வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அருணா அவளது கையை பிடித்தார். நீ சொல்றதெல்லாம் ஏன் நல்லதுக்காகத்தான் என்று எனக்கு தெரியும்மா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலம்மா என்றார். அம்மா, அவசரமில்ல, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. நான் சொன்னதை மட்டும் மனசுல வை என்றாள். சரிம்மா, நல்ல முடிவா யோசிச்சு சொல்றேன். அதை கேட்ட கவியரசி சற்றே நிம்மதியடைந்தாள். உடனே அம்மாவை அணைத்து கொண்டாள். அன்று மாலை வரை அம்மாவுடன் இருந்தாள். பிறகு விடைபெற்று கொண்டு எதனாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுமா என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றாள். வாசலில் நின்றபடியே மகள் செல்லும் காரை பார்த்து கொண்டிருந்த அருணா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். கவியரசி வீட்டிற்கு வந்து சென்று 2 நாட்கள் கடந்திருந்தன. அன்று மாலை அருணா வீட்டின் முன் அமர்ந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அப்போது அவரது கைபேசி ஒலித்தது. திரையில் மதன் என்ற பெயர் தெரிந்தது. சொல்லுப்பா என்று அழைப்பை ஏற்றார் அருணா. அம்மா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் மதன். நல்லா இருக்கேன்பா. அம்மா, 2 நாளைக்கு முன்னாடி கவியரசி வந்து உங்களை அவளோட வீட்டுக்கு வர சொல்லி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது, எங்கள் கூட தான் வந்து இருக்கணும். அருணா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மா, என்னோட மனைவி தேவகி எப்போதாவது உங்ககிட்ட கடுமையாக பேசியிருக்காளா? உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காளா? உங்களோட சண்டை போட்டிருக்காளா? அப்படி எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கிறதுல என்ன கஷ்டம் என்றான் மதன். அருணா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். இருங்கம்மா, தேவகி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா என்று கூறிவிட்டு ஃபோனை தனது மனைவியிடம் கொடுத்தான். அத்தை என்று அன்பாக அழைத்தாள் தேவகி. சொல்லுமா,
நான் உங்களை எப்போவுமே என் அம்மா மாதிரி தான் நினச்சிருக்கேன். உங்களை ஒரு நாள் கூட மரியாதை குறைவாக நடத்தியது இல்லை. நீங்கள் இங்கே வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த தயக்கமும் இல்லாமல் தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வாங்க. உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது எங்களோட பொறுப்பு என்றாள். தேவகியின் அன்பான வார்த்தைகளை கேட்ட அருணா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாக, நீங்கள் எல்லாரும் என் மேலே காட்டுற அன்பு எனக்கு புரியுது. ஆனால் அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நல்லா யோசிச்சு எல்லாருக்கும் மனநிறைவு தரும் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன் என்றார். அதே பதிலைத்தான் மகள் கவியரசியிடமும் கூறியிருந்தார். இப்போதும் அதையே கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். போனை மேசையின் மீது வைத்துவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தார் அருணா. ஒருபுறம் மகளின் அன்பான அழைப்பு, மறுபுறம் மகனின் உரிமையான வேண்டுகோள். 2 பிள்ளைகளும் தன்னை அன்புடன் தங்களுடன் வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எந்த முடிவை எடுப்பது என்று தெரியாமல் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார் அருணா. யாருடைய மனதையும் புண்படுத்த விரும்பாத அருணா நன்றாக யோசித்து ஒரு முடிவை எடுத்தார். இருவரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நான் 1 மாதம் கவியரசி வீட்டிலும் அதற்கு பிறகு 1 மாதம் மதன் வீட்டிலும் இருந்து பார்க்கிறேன். அதன் பிறகு எனக்கு எங்கே இருப்பது சரியாக இருக்கும் என்று நானே ஒரு முடிவெடுக்கிறேன் என்றார். அந்த முடிவுக்கு மகனும் மகளும் சம்மதித்தனர். சில நாட்களுக்கு பிறகு அருணா தனது மகள் கவியரசியின் வீட்டிற்கு சென்றார். வாசலிலேயே கவியரசியும் மருமகன் நந்தனும் அவரை அன்புடன் வரவேற்றனர். பேரக்குழந்தைகள் ஓடி வந்து பாட்டி வந்துட்டாங்க என்று மகிழ்ச்சியுடன் அவரை கட்டிப்பிடித்தனர். அந்த அன்பான வரவேற்பே அருணாவின் மனதை நெகிழ வைத்தது. நாட்கள் மெதுவாக நகரத் தொடங்கின. காலையில் பேரக்குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் கவியரசிக்கு உதவுவது, மாலையில் அவர்கள் பள்ளியிலிருந்து வந்ததும் அவர்களுடன் பேசுவது, பாடம் சொல்லிக் கொடுப்பது, இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது என்று அருணாவின் நாட்கள் மகிழ்ச்சியாக சென்றன. கவியரசியும் அம்மாவுக்கு தேவையான அனைத்தையும் கவனமாக பார்த்து கொண்டாள். மருந்து முதல் உணவு வரை எதிலும் குறை வைக்கவில்லை. மருமகன் நந்தனும் மாமியாரிடம் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொண்டார். எந்த ஒரு விஷயத்திலும் அவரை சங்கடப்படுத்தவோ ஒதுக்கிவிட்டதாக உணர வைக்கவோ இல்லை. அந்த வீட்டில் அருணாவுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை. பேரக்குழந்தைகளுடன் செலவழித்த நேரம் அவரது மனதில் இருந்த தனிமையை ஓரளவு குறைத்தது. அவர்களின் சிரிப்பும் குறும்புகளும் அருணாவுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்தன. இப்படியே நாட்கள் வேகமாக ஓடின. 1 மாதம் நிறைவடைந்தது. இப்போது அருணா தனது மகன் மதனின் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நாள் வந்தது. கவியரசி வீட்டில் 1 மாதத்தை நிறைவு செய்த பிறகு அருணா தனது மகன் மதனின் வீட்டிற்கு சென்றார். மதனும் தேவகியும் அவரை அன்புடன் வரவேற்றனர். மதன், தேவகி இருவருக்கும் 2 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். மதன் சொந்தமாக ஒரு மளிகை கடை நடத்தி வருகிறான். அது சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லும் அளவுக்கு பெரியதாக இல்லாவிட்டாலும் நல்ல வருமானம் தரும் நடுத்தர அளவிலான கடையாக இருந்தது. வருமானம் இருந்தாலும் கடையில் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருந்தது. அதனால் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து கடைக்கு சென்று விடுவான். தேவகியும் காலை வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கடைக்கு சென்று கணவருக்கு உதவியாக இருப்பாள். கடைக்கு செல்லும்போது மகனையும் தன்னுடன் அழைத்து சென்று விடுவாள். அதனால் அருணா வீட்டில் தனியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தனிமையில் அமர்ந்திருந்த போது கவியரசி கூறிய வார்த்தைகள் அவருடைய நினைவுக்கு வந்தன. அம்மா, அங்கே போனா உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் உன்னைத்தான் செய்ய வைப்பாங்க. அதனால்தான் உன்னை வர சொல்றாங்க. நீ அங்கே போன பிறகுதான் உண்மை புரியும் என்று மகள் கூறியிருந்தாள். அந்த வார்த்தைகளை நினைத்தபடி வீட்டை சுற்றி பார்த்தார் அருணா. ஆனால் கவியரசி கூறியது போல் எதுவும் நடக்கவில்லை. காலையில் தேவகியே எழுந்து சமையல் செய்வது, வீட்டை சுத்தம் செய்வது என்று எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கடைக்கு சென்று விடுவாள். அருணாவுக்கென்று எந்த வேலையையும் அவள் விட்டு செல்லவில்லை. மதியம் 12 மணி அளவில் மதன் வீட்டிற்கு வருவான். அம்மா, சாப்பிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? ஏதாவது வேணுமா என்று அக்கறையுடன் நலம் விசாரிப்பான். அம்மாவுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அமர்ந்து பேசிவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் கடைக்கு புறப்பட்டு செல்வான். அதன் பிறகுதான் தேவகி வீட்டிற்கு வருவாள். மாலையில் இரவு உணவுக்கான வேலைகளை செய்ய தொடங்குவாள். அதை பார்த்த அருணா, நம்ம சும்மாதானே இருக்கோம் என்று நினைத்து சிறிய சிறிய வேலைகளில் உதவ ஆரம்பித்தார். காய் நறுக்குவது, பாத்திரங்களை எடுத்து வைப்பது, மாவு பிசைவது போன்ற எளிய வேலைகளை செய்தார்.
அதை பார்த்த தேவகி உடனே, அத்தை, இதையெல்லாம் நீங்க செய்யாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்வாள். அதற்கு அருணா சிரித்தபடி, பரவாயில்லம்மா, சின்ன சின்ன வேலைகள் தானே, நான் செய்தால் என்ன என்று கூறுவார். நாட்கள் செல்ல செல்ல தேவகிக்கும் அருணாவுக்கும் இடையே நல்ல புரிதல் உருவானது. ஒரு நாள் தேவகி வழக்கம் போல் தனது மகனை கடைக்கு கூட்டி செல்ல தயாரான போது, அருணா, இனிமேல் பையனை நீ கூட கூட்டிட்டு போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், அவன் என் கூடவே இருக்கட்டும் என்றார். உங்களுக்கு சிரமமா இருக்காதா அத்தை என்று தேவகி கேட்டாள். எனக்கு எந்த சிரமமும் இல்லை, வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக அவன் கூட இருந்தா எனக்கும் பொழுது நல்லா போகும் என்று புன்னகையுடன் பதிலளித்தார் அருணா. அன்றிலிருந்து பேரனின் பொறுப்பும் அருணாவின் கைகளுக்கு வந்தது. அவரும் மகிழ்ச்சியுடன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சிறிது சிறிதாக வீட்டு பொறுப்புகள் அவரிடம் வந்து சேர்ந்தாலும் யாரும் அதை கட்டாயப்படுத்தவில்லை. அருணாவே விருப்பத்துடன் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். இப்படியே நாட்கள் வேகமாக ஓடின. மதன் வீட்டிலும் 1 மாதம் நிறைவடைந்தது. அந்த நாள் முடிவதற்காகவே கவியரசி ஆவலுடன் காத்திருந்தாள். 30 நாட்கள் முடிந்தவுடன் உடனே தன் அம்மா அருணாவிற்கு தொலைபேசியில் அழைத்தாள். அம்மா, 1 மாதம் முடிஞ்சிடுச்சே, என்னம்மா முடிவு பண்ணியிருக்கீங்க என்று ஆவலுடன் கேட்டாள். அருணா மெதுவாக சிரித்தார். இல்லம்மா, இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. ஏம்மா, இன்னைக்கோட 1 மாதம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லுங்க என்றாள். அவசரப்படாதேம்மா, கொஞ்சம் யோசிக்கணும் என்றார். கவியரசிக்கு ஏமாற்றமாக இருந்தாலும், சரிம்மா, ஆனால் ரொம்ப நாள் யோசிக்காதீங்க என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். சிறிது நேரத்தில் மதன் கடையிலிருந்து வீட்டிற்கு வந்தான். அம்மாவின் முகத்தை பார்த்தவுடனே, என்னம்மா, கவியரசி ஃபோன் பண்ணியிருந்தாளா என்று கேட்டான். ஆமாம்ப்பா, எனக்கும் ஃபோன் பண்ணியிருந்தா, அம்மாவை அனுப்பி வைன்னு சொன்னா. என்னம்மா, இங்கே 1 மாதம் அங்கே 1 மாதம் அப்படின்னு மாறி மாறி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைப்பா, இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை. சரிம்மா, உனக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்குமே, அதான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன் என்று ஒரு பையை அவரிடம் நீட்டினான். அதை வாங்கி கொண்ட அருணா, ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம்பா என்று புன்னகைத்தார். மதனும் சிரித்துவிட்டு குளிக்க சென்றான். அன்று இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டனர். இரவு உணவு முடிந்ததும் அருணா மெதுவாக தனது அறைக்குள் சென்றார். படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். மகள் வீட்டில் இருந்த 1 மாதமும் நிம்மதியாகத்தான் சென்றது. மகனின் வீட்டிலும் எந்த குறையும் இல்லை. இருவருமே என்னை அன்பாகத்தான் பார்த்து கொள்கிறார்கள். யாரையும் விட்டு கொடுக்கவும் மனசு வரவில்லை. யாரை தேர்ந்தெடுத்தாலும் மற்றொருவரின் மனம் வருத்தப்படும். இந்த எண்ணங்களே தொடர்ந்து அவரது மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த இரவு அருணாவால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. 2 நாட்கள் கடந்தன. அன்று காலை அருணா தனது மகள் கவியரசிக்கு தொலைபேசியில் அழைத்தார். அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்ததை பார்த்த கவியரசி மிகவும் ஆர்வத்துடன் உடனே போனை எடுத்தாள். சொல்லுங்கம்மா, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்று ஆவலாக கேட்டாள். அருணா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக, கவி, நான் மதன் வீட்டிலேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றார். அந்த ஒரு வாக்கியத்தை கேட்டதும் கவியரசி அதிர்ச்சி அடைந்தாள். என்னம்மா, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்றார். கவியரசியின் குரல் உடனே மாறியது. அம்மா, இது சரியான முடிவு இல்லை. மதன் கடை வச்சு நடத்துகிறான், அங்கே வேலை அதிகம், உன்னை எல்லா வேலைக்கும் பயன்படுத்திக்கலாம்னு தான் திட்டம் போட்டு அந்த தேவகி தன்னோட கணவர் மூலமாக உன்னை அங்கே வர வச்சிருக்கா. இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா? அருணா அமைதியாக மகளின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மா, நீ நல்லா ஏமாந்துட்ட என்று கோபமாக பேசினாள். அதெல்லாம் இல்லைம்மா என்று மெதுவாக சொன்னார் அருணா. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்றார். கவியரசி எதுவும் பேசவில்லை. வேணும்னா மாசத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு போகிறேன். நீயும் அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு போ. அம்மாவின் வார்த்தைகளில் உறுதி இருந்தது. அதை உணர்ந்த கவியரசி மனவேதனையுடன் சரிமா என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை வைத்தாள். அன்று இரவு மதன் வழக்கம் போல் கடையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். அருணா அவனை அழைத்தார். மதன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னம்மா? நான் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மதனின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக,
சரிம்மா, அது உன்னோட முடிவு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறினான். பிறகு அன்புடன், உனக்கு என்ன வேணும்னாலும் உடனே சொல்லணும். என்கிட்ட சொன்னாலும் சரி, தேவகி கிட்ட சொன்னாலும் சரி. நீ எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்றான். அருணா புன்னகையுடன் தலையசைத்தார். அன்று இரவு அனைவரும் வழக்கம் போல் உணவை உண்டனர். ஆனால் அருணாவின் மனதில் மட்டும் ஒரு பெரிய கேள்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கேள்விக்கான பதில் கிடைத்தால்தான் தான் எடுத்த முடிவு சரியானதா என்பது முழுமையாக உறுதியாகும் என்று அவர் நினைத்தார். அந்த கேள்வியை தேவகியிடம் நேரடியாக கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கான சரியான தருணத்திற்காக அருணா அமைதியாக காத்திருந்தார். அடுத்த நாள் அதிகாலையிலேயே மதன் வழக்கம் போல் கடைக்கு புறப்பட்டு சென்றான். தேவகியும் காலை வேலைகளை முடித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த அருணா தேவகியிடம் பேசுவதற்காக சமையலறைக்குள் சென்றார். மாமியார் வருவதை பார்த்த தேவகி, அத்தை, ஏதாவது வேணுமா என்று அக்கறையுடன் கேட்டாள். இல்லம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே செய்கிற, என்னையும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்காக நான் இங்கே இருக்கணும்னு நீ நினச்ச? தேவகி ஒரு நொடி அமைதியாக நின்றாள். அத்தை, நான் அப்படி எதுவும் நினைக்கலையே. அப்போ நான் இங்கே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறியா என்று நேராக கேட்டார் அருணா. தேவகி மெதுவாக சிரித்தாள். அத்தை, அது என்னோட முடிவு இல்லை, அது உங்கள் பிள்ளையோட முடிவு. அவர் முடிவுக்கு நான் எப்போதும் கூட இருப்பேன். மேலும் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தா நல்லது தானே. அருணா அமைதியாக அவளை பார்த்தார். உங்களை கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மதன் எடுத்த முடிவு. நான் முடிவு எடுக்கிற இடத்துல இல்லை. நீங்கள் இங்கே இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் விருப்பம் எதுவோ அதுதான் எனக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பல நாட்களாக அருணாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த மிகப்பெரிய கேள்விக்கான பதில் கிடைத்தது. தேவகி தொடர்ந்து, உங்கள் பிள்ளைக்கு உங்கள் மேலே அவ்வளவு பாசம் அத்தை, அதனால்தான் உங்களை எந்த காரணத்துக்காகவும் தனியாக விடக்கூடாதுன்னு நினைக்கிறார் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகளை கேட்ட அருணாவின் கண்களில் கண்ணீர் துளிகள் மிளிர்ந்தன. ஆமா அத்தை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், கேட்கலாமா? கேளுமா. உங்கள் மகள் கவியரசி நீங்கள் அவங்க வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்களோட மனசு இப்போ சங்கடப்படாதா? அருணா ஆழமாக மூச்சை இழுத்தார். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவளுக்கு கணவன் வீடுதான் வாழ்க்கை. அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு வயசான பிறகு தன் மகனோட வீட்டில் இருப்பதுதான் அவளுக்கு கிடைக்கிற மரியாதைன்னு நான் நம்புகிறேன் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தனது அறைக்குள் சென்று விட்டார். ஆனால் அறைக்குள் சென்ற பிறகும் அவரது மனதில் ஒரு சம்பவம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. மதன் வீட்டிற்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு மருமகன் நந்தன் அவரிடம் தனியாக பேசியிருந்தான். அத்தை, ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாப்பிள்ளை. என்னோட அம்மாவும் அப்பாவும் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கவியரசி அதை பெருசாக ஏற்றுக்க மாட்டேங்கிறா. அதனால்தான் உங்களை இங்கே வர சொல்ல அவளுக்கு அதிக ஆர்வம். சிறிது நேரம் அமைதியாக இருந்த நந்தன் மீண்டும் பேசினான். நீங்கள் இங்கே இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னோட அம்மாவுக்கு மகள் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அவர்களை நான் பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு. அந்த யதார்த்தத்தை கூட கவியரசி இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல. அன்று நந்தன் வேதனையுடன் பேசிய அந்த வார்த்தைகள் இன்னும் அருணாவின் மனதில் ஒலித்து கொண்டிருந்தன. அந்த உண்மையை தேவகியிடமும் மதனிடமும் சொல்லவில்லை. மகளிடமும் அதை எடுத்து சொல்ல விரும்பவில்லை. ஒரு நாள் கவியரசி தானாகவே இந்த உண்மையை புரிந்து கொள்வாள், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். அதே நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய மகன் மதனின் உண்மையான பாசம் அவன் நடந்து கொண்ட ஒவ்வொரு விதத்திலும் அருணாவுக்கு தெளிவாக புரிந்தது. கணவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தன்னை மரியாதையாகவும் அன்பாகவும் பார்த்து கொள்ளும் மருமகள் தேவகியை நினைத்து மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தான் எடுத்த முடிவு சரிதான் என்ற எண்ணம் வந்தபோது அருணாவின் முகத்தில் ஒரு நிறைவான புன்னகை மலர்ந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.